moment and appreciate the efforts and contribution of the whole direction team. A round of applause for this brilliant, lovely, hard-working direction team. என்னப்பா direction team lovely hard-workingலாம் சொன்னேன், attendance போட்டா வர மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் மாஸ்டர் ஏதோ உங்களுக்கு ஸ்பெஷலாக பேசணும்னு நினைக்கிறேன். மாஸ்டர் சொல்லுங்க. வணக்கம். யார் வேணா கேட்கலாம். கேட்கலாம். இல்ல நீங்க தான் கேட்க போறீங்க. இல்ல அவங்க கேட்கட்டும். ஓ அவங்க கேட்க போறாங்க. என்ன மாஸ்டர் உரிமையா மைக்லாம் வாங்கிட்டீங்க? பார்க்க தான் இப்படி இருக்காங்க. பயங்கர டெரரான டீம் அது. ஏன் டெரர்? என்ன பண்ணாங்க? பார்ட் 1 பார்ட் 2. பார்ட் 1 பார்ட் 2. ஆமா. வந்து படத்துல ஒரே ஒரு சீன் நடிச்சிருப்பேன். திடீர்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அது நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அமீர் சார் அடிக்கிற சீன். இங்கே அடி வாங்கிட்டு இருக்கேன். மொத்த ஏடிஸ் டீமும் ஓரமாக நின்று பயங்கரமாக என்ஜாய் பண்ணி சிரிச்சு. ஏன்னா 4 படமாக அவங்களோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்கு சிரிச்சாங்க? அது சரணியெல்லாம் வந்து ஓரமாக போயிட்டு கொஞ்ச நேரம் எல்லாம் பேக்கப் ஆகுது. கொஞ்சம் வீங்கிடுச்சு. அது ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்த்துட்டு இது பண்ணுங்க மாஸ்டர். ஆமா, நான் எதுக்குடா சிரிச்சிங்க? எதுக்கு சிரிச்சிங்க? யார்கிட்ட கொடுக்கலாம் மைக்கு? யார்கிட்ட? வள்ளிக்கிட்ட. மாஸ்டர் நாங்கள் அன்றைக்கி ரொம்ப ஃபீல் பண்ணோம். என்ன ஃபீல் பண்ண? அதை டேக் சீக்கிரம் முடிச்சிட்டாங்க. ஃபங்க்ஷன் முடிட்டோம். தேங்க்யூ மாஸ்டர். சரண்யா தான் மாஸ்டர் ரொம்ப ஃபீல் பண்ணா அவட்ட கொடுக்குறேன். சொல்லு சரண்யா. நான் மானிட்டர் பின்னாடி சைலண்டா ஃபீல் பண்ண மாஸ்டர். போய் தெரியும். அடிக்க சொன்னது யாரு? சூப்பர். நல்ல ஆக்சுவலாக சூப்பர் டீம். ஒரு எப்படி சொல்கிறது, எல்லாருமே அடுத்தது படம் பண்ண போகிறாங்க. சூப்பராக பண்ணுங்க. ஆமாம், வெரி டேலண்டட் பர்சன்ஸ் எல்லாருமே சூப்பராக. அடுத்தது மாரி சாரோட வாரிசா கண்டினியூ பண்ணி பயங்கரமாக பண்ணுங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நான் ஐயோ அட்வைஸ் மேடம், எனக்கு முதல்ல இத்தனை பேரை ஸ்பாட்டில் பார்த்தனான்றதே எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு ஏன் அசிஸ்டன்ட் டைரக்டரும் ஞாபகம் இருக்காது. அது அப்படி தான். ஆனால் பரவாயில்ல, இவ்வளோ பேர் இருந்திருக்கீங்க. இவ்வளவு ஷார்ப்பாக இருந்து வேலை செஞ்சு ஒரு படம் முடிகிற வரைக்கும் முதல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கிறதே பெரிய விஷயம். டைரக்டர் கூட ஏன்னா பாதியிலே பிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் இந்த மாதிரியான டைரக்டர்கிட்ட முழு படம் இருந்து இந்த சக்ஸஸ் மீட் வரைக்கும் இருக்கிறது பெரிய விஷயம். அதில் குறிப்பாக நான் வள்ளிநாயகத்துக்கு சொல்ல விரும்புகிறது வந்து, நடிகனாக செட்டில் ஆகிடக்கூடாது. நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது, அடுத்தடுத்து கூப்பிட்றாங்கன்னு டைரக்டர் ஆகணும். சரியா? கோட் வள்ளின்னு பேர் வச்சிருக்காரு. என்னன்னு? கோட் வள்ளின்னு பேர் வச்சுட்டாரு சார். ஓ கோட் வள்ளினா? ஆமாம், நடிக்கிறக்காண்டி எல்லாம் வச்சிருக்காரு. அதெல்லாம் கூடாது, டைரக்டர் ஆகிடணும். இதில் யார் இப்போ நான் யாராவது ஃபஸ்ட்டு டைரக்டர் ஆனீங்கன்னா நான் உங்கள் படத்தில் நடிச்சிருப்பா. நான் இங்கேயே சொல்லிடுறேன். ஓகேவா? தேங்க்யூ. சரண்யா உங்களுக்கு சேர்த்து தான் அது. ஓகேவா? ஓகே, வாழ்த்துக்கள். நான் எங்கள் சவுண்டுக்கு நானே பயந்து போச்சு வயசு கேட்டு. என்னோட சண்டை கோழி படம் பார்த்துட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கு, உங்களை பார்க்கும்போது எனக்கு பயம் வந்துருச்சு. ஆனால் எனக்கு இது வரைக்கும் அப்படி ஒரு ஃபீல் ஒரு படம் பார்த்துட்டு வரல. முதல் தடவை எனக்கு அப்படி ஒரு ஃபீல் வந்தது. இது சத்தியமாக சொல்கிறது, வள்ளியை பார்த்துதான் இந்த படத்தில். சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். அது மட்டும் இல்லை, இந்த படத்தோட சக்ஸஸை பற்றி சொல்லும்போது ஒரு 30% சக்ஸஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசோசியேட் டைரக்டர் அந்த குரூப்பு கொடுக்கணும். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. சூப்பர் அடி, நல்லா பண்ணுறீங்க. நல்ல கதை எடுத்துன்னு வந்தால் டெஃபினட்டாக நான் ப்ரொடியூஸ் பண்ணுவேன். பசுமை சார். முதல்ல உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். இந்த படத்தில் வந்து பிகைந்த கேமரா அப்படி ஓடி உழைச்சிங்க. உங்களோட உழைப்பெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அத்தனை பேரையும் எனக்கு
பேர் மட்டும் ஞாபகம் இருக்காது, பட் எல்லாரையும் தெரியும். நான் எல்லாரையும் பார்த்துருக்கேன். ரொம்ப சீக்கிரத்தில் நீங்கள் எல்லாருமே டைரக்ட் பண்ணுவீங்க. அதுக்கான திறமைகள் உங்கள்கிட்ட இருக்குது. வாழ்த்துக்கள். ஹாய். ஜாயிண்ட் ஃபேமிலி ரியூனியன் மாதிரி இருக்குது, எல்லாரையும் சேர்ந்து பார்க்க. இப்போ தான் இவ்வளோ பேர் இருந்துச்சுன்னு சடன்லி நம்ம எல்லோரும் ஒரு ஒரு ஸ்பாட்டில் இருப்பாங்க. இப்போ சேர்ந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ரொம்ப வெயிட் பண்ணுறேன் நீங்கள் எல்லோரும் டைரக்ட் பண்ணுறதுக்கு. எல்லாருக்கும் அந்த டேலண்ட் இருக்குது. சூர்யா ரொம்ப சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணான்னு கேட்குறேன். ஷரண்யா எல்லோரும் வள்ளியண்ணா டைரக்ட் பண்ண மாட்டாங்க, சூப்பர் ஸ்டாராகி மாறிட்டாங்க. என்ன பண்ணுறது இப்போ? வள்ளியண்ணா நெக்ஸ்ட் படத்தை பற்றி சொல்லிவிடுங்க. நடிக்க போகிறீங்களா? வரலையா? கால் எதுவும் இல்லை, போய் சொல்லாதீங்க வள்ளியண்ணா. கால் எதுவும் வரலையா? கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் வந்துட்டா? மேரேஜ் எப்போ வள்ளியண்ணா உங்களுக்கு? ஓ, இவர் எலிஜிபிள், மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர் நம்ம செட்டில் வள்ளியண்ணா தான். தேடிட்டு இருக்காங்க நல்ல ஒரு பொண்ணை கல்யாணத்துக்காக. ப்ளீஸ். தை 1ஆம் தேதி கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. யாரு? ஒரே பேட்சா? என்ன ஒரு வயசு? அப்போ அவ்வளோ யங் நீங்க. வள்ளினே கேமரால சொல்லிடுங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கேன் மேரேஜ்க்கு. இல்லையா? நடிப்பு தான் அவருக்கு முக்கியம். எப்போ கல்யாணம் சார் கேட்குறாங்க, பசுபதி சார் கேட்குறாங்க எப்போ கல்யாணம்? இல்லை, சூப்பர் ஸ்டார் ஆனதுக்கப்புறமா சீக்கிரமா சார். பட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் கைஸ், நீங்கள் தான் நமக்கு பெரிய சப்போர்ட், ஃபவுண்டேஷன் ஆஃப் திஸ் ஃபில்ம். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் கைஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரண்யா கிட்ட ஆல்ரெடி நான் கேட்டேன், லைக் எனக்கு அந்த ராணி அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கணும்னு. ஸோ கண்டினியூட்டி, அக்கார்டிங் டு த கண்டினியூட்டி அதெல்லாம் எனக்கு கொண்டு வாங்க. உங்கள் டியூட்டி இன்னும் ஃபினிஷ் ஆகலை, எனக்கு அது வேணும். இன்னும் நீங்கள் எல்லோரும் இண்டிவிஜுவலாக நல்லா படங்கள் பண்ணோம். அண்ட் வள்ளியண்ணா உங்கள் ஃபேன்ஸ் அசோசியேஷன் பிரசிடென்ட் நான், கோட் ஃபேன்ஸ் அசோசியேஷன் பிரசிடென்ட் நான். ஓகே, கம்ப்ளைண்டா? இப்போ கம்ப்ளைண்ட் இல்லை, அப்போ இருந்தது, இப்போ இல்லை கம்ப்ளைண்ட்டு. அப்போ கம்ப்ளைண்ட் நிறைய இருந்தது. என் கண்டினியூட்டி, அந்த பீட் ஒரு நெக் பீஸ் இருந்தது, அதுதான் என்னோட பெரிய பிரச்சனை. ஒவ்வொரு டேயும் தே கிவ் மீ அ டிஃப்ரெண்ட் ஒன். ஸோ அதான் அப்போ அந்த டைமில் இப்போ இல்லை, அந்த பீட் அந்த நெக் பீஸ் இருக்க இப்போ அங்கே அது கொடுங்க ப்ளீஸ். நான் அது ஒரு மெமரியாக எடுத்து வச்சிடுறேன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ், கங்க்ராட்ஸ். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். நீங்கள் எல்லோரும் வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க. எஸ்பெஷலி வள்ளியண்ணா, சுப்பிரமணி, பிரபா, மயில், முத்தாரெல்லாம் வந்து ட்ரெயின் பண்ணிகிட்டு இருந்த டைம்லேருந்தே இருந்திருக்காங்க. ஸோ உங்கள் சப்போர்ட் இல்லாமல் நம்மளால் இதை பண்ணியிருக்க முடியுமான்னு தெரில. ப்ளஸ் நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் ஒரு உங்களோட சீரியஸ்னஸ், அதாவது மாரி சார் எந்த விதத்தில் அந்த படத்தை அவர் எடுக்க போகிறான்றது உங்களுக்கு எல்லாம் நல்லா புரிஞ்சு அந்த ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் அந்த எனர்ஜியை கொண்டு வந்ததில் உங்களுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. ஸோ தேங்க்யூ. அண்ட் நீங்கள் எல்லோரும் வந்து ஃப்யூச்சரில் ரொம்ப பெரிய அளவில் டைரக்டர்ஸாக இருக்கணும். வள்ளியண்ணா சீக்கிரமாக கல்யாணம் பண்ணுங்கள்.